Hello everyone. இந்த வீடியோவில் கென்ட் ஜூம் வேக்யூம் கிளீனரோட அன்பாக்சிங் அதனோட யூசேஜ் ரெண்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ இது. ஸோ இது ஆக்சுவலாக அந்த மெயின் கிளீனிங் யூனிட், தட் இஸ் ஃப்ளோர் கிளீனிங் ப்ரஷ். இது எல்லாம் அதை ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே இந்த பட்டன் ஃபிக்ஸிங் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது மற்ற டூல்ஸ், க்ளீனிங் டூல்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த வாலில் ஃபிட் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டு. ஸோ இது நம்ம ஸ்மால் ஏரியாஸ் க்ளீன் பண்ணக்கூடிய டூலு. இது நம்ம சோஃபாஸ், கார் சீட்டு, வால்ஸு, சீலிங்ஸு இது எல்லாத்தையும் நம்ம அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த எக்ஸ்டென்ஷன் யூனிட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதுலேயே இதில் ப்ரஷ் ஒரு பட்டன் மாதிரி இருந்தது, இதுலேயும் ஒரு பட்டன். இது ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம மெயின் யூனிட்டு. ஒன் இயர் வாரண்டி கார்டும் இருக்குது இதில். ஸோ இந்த மெயின் யூனிட்டில் தான் நம்ம சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது. சார்ஜிங் யூனிட் அண்ட் க்ளீனிங் அந்த மோட்டர் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே டஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி இருக்கக்கூடிய டஸ்ட்டுமே இந்த யூனிட்டில் நம்ம கலெக்ட் ஆகிடுது. அந்த வேஸ்ட் டிஸ்போஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த பார்ட்டில் தான் நமக்கு வந்து டஸ்ட்டு கலெக்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே ஒரு ஃபில்டர்ஸு இருக்குது. அந்த ஃபில்டர் நம்ம ஈஸியாக ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ரன்னிங் வாட்டரில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் அதனுடைய க்ளீனிங், தட் இஸ் அந்த ப்ரஷ்ஷு, அந்த ஃபில்டர் க்ளீனிங் மெத்தட் அதுதான். ஸோ ஜஸ்ட் என்னென்ன யூனிட்ஸ்னு லைட்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த யூசேஜ் எப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு யூனிட் வச்சியும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஜஸ்ட்டு நம்ம அந்த கரெக்டாக அதை அலைன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணால் போதும். ஜஸ்ட் இது கரெக்டாக இந்த அலைன் பண்ணிட்டீங்க பாருங்கள். இதில் ஜஸ்ட் அலைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் இது லாக் ஆயிடுது, அவ்வளோதான். ஸோ இதை ஆன் பண்ணால் இதுதான் நம்மளோட ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் தான் நம்ம ஆன் பண்ணுறது. ஸோ நான் ஒரு சின்ன ஏரியாவில் எப்படி க்ளீன் பண்ணுறது மட்டும் போட்டு காமிக்கிறேன். இது சைட் வியூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஈஸியாக இந்த டஸ்ட்டுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக அது வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி, ஈஸியாக யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த டூலு. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ப்ரெஸ் அண்ட் தென் அதை ரிமூவ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ டஸ்ட்டு பாருங்கள், அந்த டஸ்ட் கலெக்ஷன் யூனிட்டில் உங்களுக்கு கலெக்ட் ஆகிருக்கு. அந்த பேப்பர்ஸ்லாம் தெரியுது பாருங்கள், சின்ன சின்ன பேப்பர்ஸ்லாம். ஸோ இது நம்ம சோஃபா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே யூனிட்டை அந்த கார்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, எக்ஸ்டென்ஷன் யூனிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் யூனிட் வந்து எந்த இடத்துல லென்த்தியாக நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் இதாக யூஸ் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இப்போ இதை எதை க்ளீன் பண்ணேன், இப்போ விண்டோஸில், ஸோ விண்டோ ஏரியா தான் நான் இதை க்ளீன் பண்ணுறேன். அது நிறைய டஸ்ட் இருக்குது பாருங்கள். அந்த டஸ்ட் அப்படியே டக்குன்னு அப்சார்ப் ஆகிடுது.
இது வால் அந்த சீலிங்கில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு பாருங்கள், அது ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ டஸ்ட்டு ரிமூவல் பண்ணி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுது. நம்ம அது டேரெக்டாக பின்னில் போய் நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். நம்ம டச் பண்ணவே தேவையில்ல, ரொம்ப ஈஸி டிஸ்போசல் இருக்குது. தேங்க்யூ.